எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விலை முக்கியமில்லை, ஆப்ஷன் பிரீமியம் வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லாஜிக்கல் லெவல்ஸ், விலை முக்கியமில்லை, ப்ரீமியம் வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன எப்படி இந்த லெவல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் ப்ரீமியம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:20க்கு மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு 5 மினிட். ஓகே, ஃபஸ்ட் 5 மினிட் வந்து என்ன ஸ்ட்ரைக் கிட்ட வந்து க்ளோஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம இண்டிகேட்டரில் இன்புட்டை நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சு, ஃபஸ்ட் 5 மினிட்டு எஸ்டர்டே வந்து மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சு. நீங்கள் ஸ்பாட்டை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீக்லி ஃபியூச்சர் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஸ்பாட்டே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பாட் ஃபஸ்ட் 5 மினிட் வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் 23,615 நியரில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. அண்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23,450 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே நம்ம ரவுண்ட் ஃபிகரில் கூட எடுத்துக்கலாம். ஒன்று 23,400 இல்லைன்னா நம்ம 23,500 கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் நியர் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதுனால இங்கே ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து 500 ஸ்ட்ரைக் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன்புட்டில் வந்து செட்டிங்ஸில் நான் என்ன பண்ணுறேன், கால் ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 அப்படிங்கிறது நான் இன்புட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். புட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செல் லெவல்ஸும், கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை லெவல்ஸும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கிளியரா? கால் ஆப்ஷனுக்கு பை லெவல், ஏன்னா கால் ஆப்ஷன்னா பை ட்ரெண்ட் இல்லையா, அதனால் பை லெவல்ஸ் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன்லேயும், புட் ஆப்ஷனில் வந்து செல் ட்ரெண்ட் இல்லைங்களா, அதனால் நான் வந்து செல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குறேன். கிளியரா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளியருங்களா? இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நிஃப்டியா சென்செக்ஸா அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். நிஃப்டின்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேட்டு, சென்செக்ஸ்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டேட்டு. ஓகே, அண்டு 9:20க்கு ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிஃப்டிக்கு வந்து 100 பாயிண்ட் ஆஃப்செட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் சென்செக்ஸ் அப்படின்னா 300 பாயிண்ட் ஆஃப்செட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து எஸ்எல் பை செல் சிக்னல் இது தேவையில்ல. ஓகே, நீங்கள் புட் ஆப்ஷனில் வந்து செல் லெவல்ஸும், அதாவது செல் ட்ரெண்டு, புட் ஆப்ஷன்னா செல் ட்ரெண்டு, அதனால செல் லெவல்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷனில் வந்து பை லெவல்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, பை ட்ரெண்டு அப்படிங்கிறதுனால. புரியுதுங்களா? இந்த செக் பாக்ஸ் புரியுதுங்களா? ஓகே, ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும். பட் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனுக்கு பை லெவல்ஸும், புட் ஆப்ஷனுக்கு செல் லெவல்ஸும் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கினா போதும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 23,500 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து 100 பாயிண்ட் வந்து ஐடிஎம்மாக வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து 23,450லேருந்து நமக்கு டவுன் ஆகுது, இல்லை மேலே போகுது அப்படின்னா, கீழே வந்துச்சுன்னா 400, மேலே போச்சுன்னா 500 நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, இதுவே கீழே வந்துச்சுன்னா 23,400 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்குறோம், 23,500 அப்படிங்கிறது இன்புட்டாக வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து 23,500 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. கால் ஆப்ஷனும் வந்து 23,500 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏடிஎம் கால், ஏடிஎம் புட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஏடிஎம்முக்கு உங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கா,
ஏடிஎம்ல இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா? இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது எதில் இருக்கும்? ஐடிஎம்ல வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் இருக்கும். கரெக்டா? டைம் வேல்யூவும் இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூவும் இருக்கும். ஓகே, இப்போ ஏடிஎம்ல வந்து உங்களுக்கு டைம் வேல்யூ இருக்கா? சரி, இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கா ஏடிஎம்ல? இல்ல ப்ரோ, ஒன்லி டைம் வேல்யூ தான். ஒன்லி டைம் வேல்யூ தான் இருக்கும். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துருக்குறோம் கால் அண்ட் புட்டு? 500 23 500 500 கால் ஆப்ஷனும் 23 500 புட் ஆப்ஷனும் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலில் க்ளோசிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் 5 மினிட் கால் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு? 211க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கா? ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 211க்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கா? ஓகே, இப்போது இந்த 211 அப்படிங்கிறது தான் இந்த பிஇபி லெவல். புரியுதுங்களா? கால் ஆப்ஷனோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் ப்ரைஸு இந்த இடத்துல ஆப்பனண்ட்டுக்கு கொடுக்குறோம். புரியுதுங்களா? நம்ம ப்ரீவியஸாக என்ன போட்டிருந்தோம்? செட்டில்மெண்ட் ப்ரைஸை கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸஸ் எல்லாம் புட் ஆப்ஷன்லேயும், புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸஸ் எல்லாம் எடுத்து கால் ஆப்ஷன்லேயும் நம்ம போட்டிருந்தோம். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் டிகே கூடுதலாக நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 920க்கு என்ன ப்ரீமியம் இருக்கோ அதை வந்து மாற்றி போட்டுக்கிறோம். ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட்டு. ஏடிஎம் கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? ஃபஸ்ட் 5 மினிட்டு 23 500 211 வந்து இருக்குது. அந்த 211 வந்து நம்ம ஆப்பனண்ட்டுக்கு ஒரு லெவலாக வந்து நம்ம கொடுக்குறோம். 211 அப்படிங்கிறது இது வந்து பிஇபி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஏடிஎம் அப்படிங்கிறது இட் மேபி வந்து ஜீரோவாக ஆகலாம், இல்லாட்டி ஹீரோவும் ஆகலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இந்த பிஇபியிலேருந்து மேலே போகலாம், இல்லைன்னா பிஇபியிலேருந்து கீழே வந்துச்சுன்னா ஜீரோ ஆக போகுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதே மாதிரி கால் ஆப்ஷனோட பிஇபி லெவல் என்ன வருது அப்படின்னா, கால் ஆப்ஷனுக்கு ஒரு பிஇபி லெவல் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். 23 500 புட் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குது? 255க்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில். ஓகே, ஸோ அந்த 255 அப்படிங்கிறது தான் நமக்கு கால் ஆப்ஷனுக்கு க்ளோசிங் ப்ரைஸ், இது பிஇபியாக வந்து நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து 23 450 வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ரீமியமும் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். கரெக்டுங்களா? கால் ஆப்ஷனும் ஜீரோ ஆகும், புட் ஆப்ஷனும் ஜீரோ ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் புட் ஆப்ஷனுக்கு வந்து 50 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 211 255 அப்படின்னும் போது நமக்கு வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 260 பாயிண்ட்ஸ் பக்கம் லாஸ் ஆகிறதுக்கான, அதாவது 460 பாயிண்ட்ஸ் பக்கம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். கரெக்டா? புரியுதுங்களா? இப்போ இது வந்து பிஇபியை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐடிஎம்மோட லெவல் எப்படி கிரியேட் ஆகுது, ஆப்பனண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். R1 அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம R1 R2 எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது முன்னாடி இந்த S1 S2 அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துடலாம். இதே மெத்தட் தான். ஓகேங்களா? நம்ம எப்படி பிஇபிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணோமோ அதே மெத்தட் தான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து S1 எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷனுக்கு. இப்போ கால் ஆப்ஷன் வந்து 500 எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து 600 அப்படிங்கிறது ஓடிஎம்மாக வருமா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு? ஆமாம். ஓகே, இப்போ 600 கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 600 ஏன்னா இதுலேயும் வந்து டைம் வேல்யூ தான் இருக்குது, அதில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது. கரெக்டா? ஓடிஎம்லேயும் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது, ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ 600 கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 165 இருக்குங்களா? இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து 165 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த 165 அப்படிங்கிறது தான் S1 வந்து நமக்கு இருக்குது. கிளியருங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து S2 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஓடிஎம் இது 700. 700 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஓடிஎம். ஓகே, ஸோ ஓடிஎம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 126 வந்து இருக்குது. ஓகே, இந்த 126 அப்படிங்கிறது தான் நமக்கு S2 வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு ஏடிஎம் ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பிஇபியாக வரும். ஓடிஎம் ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து S1 வரும். இன்னொரு 200 பாயிண்ட் ஓடிஎம் அதோட ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S2 வரும். புரியுதுங்களா? ஸோ இது கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? ஓகே ப்ரோ. அடுத்தது வந்து கால் ஆப்ஷனில் S1 S2 இருக்கு இல்லைங்களா? கால் ஆப்ஷனில் S1 S2 வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு S1 S2 அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம் 23,500 அதோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து நமக்கு பிஇபியாக வந்து வரும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து 500க்கு நெக்ஸ்ட்டு ஓடிஎம் எது வரும்? புட் ஆப்ஷனுக்கு புட் ஆப்ஷனோட 400. ஓடிஎம் எது வரும்? 400 அப்படிங்கிறது ஓடிஎம் புட் வரும். ஓகேங்களா? இப்போ இதோட லெவல் வந்து ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பாருங்கள் 209 இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் 5 மினிட் ஓடிஎம் புட் ஆப்ஷனோட ஃபஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 209 இருக்குது. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா S1 வந்து வரும். ஓகே, புரியுதுங்களா? கிளியரா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஓடிஎம் எது வரும்? 300 ஓடிஎம் வரும். ஓகேங்களா? இந்த ஓடிஎம் வந்து ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து எடுத்துக்கோங்க. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 169 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் வந்து 169 வந்து இருக்குது. இது வந்து S2 வரும். ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇபி S1 S2 அப்படிங்கிறது நமக்கு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ கால் ஆப்ஷனில் பிஇபி S1 S2 அண்ட் புட் ஆப்ஷனில் பிஇபி S1 அண்ட் S2 எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக வந்து புரிஞ்சிச்சிங்களா? ஓகே ப்ரோ. கிளியரா? ப்ரோ. ஓகே, அடுத்தது வந்து இப்போது நம்ம லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா? லெவல்ஸ் எடுக்கும்போது இப்போ நம்ம ஏடிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 500 புட் ஆப்ஷனையும் 500 கால் ஆப்ஷனும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 23,500 காலு 23,500 புட்டு இந்த 2 ஸ்ட்ரைக்கும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 ஸ்ட்ரைக்கும் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 23,500ல க்ளோஸ் ஆகும்போது நமக்கு 2 ஸ்ட்ரைக்கும் என்ன ஆகும்? 0. 211 ரூபாய் கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸும் 255 ரூபாய் புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸும் என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி 0 ஆகி போகும். ஓகேங்களா? இப்படி 0 ஆகும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? 200 பாயிண்ட் இந்தி மணி ஆகிப்போச்சு இந்த ஏடிஎம். கரெக்டா? ஏடிஎம் அப்படின்றது ஆமாம். இங்கே வந்து 100 பாயிண்ட்டும் இதில் ஒரு 100 பாயிண்ட்டும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வந்து ஐடிஎம்மாக வந்து நமக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? 200 பாயிண்ட் அப்படிங்கிறது ஐடிஎம்மாக மாறிடுச்சு. அண்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் ஆனது 200 பாயிண்ட் வந்து
ஓடிஎம்மாக ஆயிடுச்சு. எத்தனை பாயிண்ட்டு? 200 பாயிண்ட் ஓடிஎம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து மார்க்கெட் 23,500 க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஏடிஎம்மும் ஜீரோ ஆகி போகும், 211 ரூபாவும் ஜீரோ ஆகிடும். இந்த ஏடிஎம் கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகி போகும். இப்படி இருக்கும்போது ஏடிஎம்மே வந்து ஜீரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 200 பாயிண்ட் ஓடிஎம் வந்து நீங்கள் எடுக்கலாமா? இங்கே வந்து ரிஜெக்ஷன் வச்சிருச்சு, இங்கே வந்து நமக்கு பை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணலாமா? அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகேங்களா? ஸோ அதனால் ஓடிஎம்மை கம்பல்சரி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. புரியுதுங்களா? இங்கே ரிஜெக்ஷன் வச்சிருச்சு, அதனால் இங்கேருந்து நம்ம வந்து எடுத்துடலாம், இது இங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு வந்து போட்டுறாதீங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பிஇபிக்கு மேலே யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் நமக்கு வந்து மொமெண்டம் தரப்போகிறாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போது பிஇபிக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து R1, R2, R3, R4 அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்கே தான் நம்ம வந்து ஒரு சின்ன கேல்குலேஷன் வருது. விலை முக்கியம் இல்லை, ஆப்ஷன் ப்ரீமியம் வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் கோர் டாபிக். ஆனால் பிஇபி S1 S2 இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து போட்டுட்டோம். ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எடுத்து ஏடிஎம் கால் ஆப்ஷனை க்ளோசிங் எடுத்து புட் ஆப்ஷனில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓடிஎம் கால் ஆப்ஷனோட க்ளோசிங் எடுத்து புட் ஆப்ஷனுக்கு லெவலாக வந்து கொடுத்துட்றோம். 200 பாயிண்ட் ஓடிஎம் ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் எடுத்து க்ளோசிங் எடுத்து புட் ஆப்ஷனுக்கு வந்து லெவலாக வந்து கொடுத்துட்றோம். இதே மாதிரி தான் ஏடிஎம் புட் ஆப்ஷனோட ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங்கை எடுத்து கால் ஆப்ஷனுக்கு வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் ஓடிஎம் க்ளோசிங் எடுத்து கால் ஆப்ஷனுக்கு S1 வந்து கொடுக்குறோம். 200 பாயிண்ட் ஓடிஎம் ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட க்ளோசிங் எடுத்து S2 வந்து கால் ஆப்ஷனுக்கு கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள். அடுத்தது வந்து R1 அப்படிங்கிற லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு இந்த ஓடிஎம் அப்படிங்கிற R1 அப்படிங்கிற லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 23,500 அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மாக எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? கரெக்டாக? இது வந்து ஏடிஎம் அப்படிங்கிறது ஜீரோ ஆகலாம். ஓகே, அப்படி ஜீரோ ஆகுற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஸ்ட்ரைக் எடுத்துக்கோங்க. இந்தி மணி புட்டு 500 ஏடிஎம்மாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து இந்தி மணி வந்து எது வரும் உங்களுக்கு? 600 புட் ஆப்ஷன் வரும். கரெக்டாக? இந்தி மணி வந்து புட் ஆப்ஷன் வந்து 23,600 அப்படிங்கிறது இந்தி மணி புட் ஆப்ஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த புட் ஆப்ஷன் R1 லெவலுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும். ஏன்னா ஏன் R1க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும்? ஏடிஎம் அப்படிங்கிறது நமக்கு ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ அதுவே 100 பாயிண்ட் ஐடிஎம் எடுத்தோம்னா நமக்கு வந்து R1க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் இல்லைங்களா? இப்போ இந்த R1ஓட லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தி மணிக்கு ஆப்பனண்ட் என்ன வரும்? இந்தி மணி புட் ஆப்ஷனுக்கு 23,600 புட் ஆப்ஷனுக்கு ஆப்பனண்ட் வந்து என்ன வரும்? 23,500 கால் ஆப்ஷன் இல்ல 23,600 CE. 23,600 CE. ஓகேங்களா? இப்போ 23,600 புட் ஆப்ஷன் இந்தி மணி. ஓகே, அதுக்கு ஆப்பனண்ட் என்ன இருக்கும்? 600 23,600 CE. CE. அது என்னது? இது இந்தி மணினா அது ஓடிஎம் இருக்கும். இது வந்து மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து 23,600 கால் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, 23,600 கால் ஆப்ஷன். இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள்.
23,600 கால் ஆப்ஷனோட ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலோட க்ளோசிங் 165 இருக்கு. ஓகேங்களா, 165 இருக்கு. இந்த இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு? 309 இருக்கு. ஓகேங்களா, இது வந்து 309 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இன்ட்ரன்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்கு, எக்ஸ்டென்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 500 பேஸ் பண்ணி 500 பேஸ் பண்ணினா 100 பாயிண்ட் வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ, 100 பாயிண்ட் இன்டென்சிக்கு 280 டைம் வேல்யூ. 209 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. புரியுதுங்களா? 209 அப்படிங்கிறது டைம் வேல்யூ. ஓகே, இப்போ அதே ஆப்பனண்ட் எடுத்துக்கோங்க, கால் ஆப்ஷன். அது வந்து என்னது? ஓடிஎம். இது வந்து ஐடிஎம். ஓகேங்களா, இப்போ இந்த ஓடிஎம்ல வந்து எவ்வளோ இன்ட்ரன்சிக் வேல்யூ இருக்கு, எவ்வளோ டைம் வேல்யூ இருக்கு? எல்லாமே டைம் வேல்யூ தான். எல்லாமே வந்து டைம் வேல்யூ தான். இப்போ இந்த டைம் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் வேல்யூவோட இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து கூட்டிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த 100 500லேருந்து 600 அப்படிங்கிறது இன்ட்ரன்சிக் வேல்யூ இல்லைங்களா, இதில் இருக்கிறது. இந்த 100 வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க, 265. ஓகேங்களா, அந்த 265 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1. ஓ, ஓகே. இந்த டைம் வேல்யூ அதோட ஆக்சுவல் டைம் வேல்யூ, ஓகே, இன்ட்ரின்சிக் வேல்யூ வச்சிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் 165 க்ளோஸ் ஆயிருக்கா? நீங்க க்ளோஸ் பாக்குறீங்களா, லோ பாக்குறீங்களா? எனக்கு இது தெரியல. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங். ஓகே, ஓகேங்களா, 920க்கு எங்க க்ளோஸ் ஆகுது அதுதான் நம்ம லோ ஓப்பன் அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல, ஹைனால பார்க்கறது இல்ல. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோஸ், ஒன்லி க்ளோஸ் தான். ஓகே, ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் 165ல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூ தான் ஓடிஎம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு டாபிக் சொல்லியிருந்தோன்னா, நீங்கள் இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூ இன்ட்ரன்சிக் வேல்யூ போக ரிமைனிங் இருக்கிற 2 இந்தி மணி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டோட்டல் ப்ரீமியத்தை ஆட் பண்ணிவிட்டு இன்ட்ரன்சிக் வேல்யூ கழிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற டைம் வேல்யூ வந்து நீங்கள் 2 ஓடிஎம் ஆப்பனண்ட் ஓடிஎம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூ தான் ஓடிஎம்ல இருக்கும். ஓகே, ஓகே, அந்த டாபிக் தான் இதோட ரிலேட் ஆக போகுது. ஓகே, ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் 23,500 நமக்கு வந்து 100 பாயிண்ட் ஓடிஎம். அதில் வந்து ஒன்லி டைம் வேல்யூ தான் இருக்கு. நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் 165 வந்து என்ன பண்ணுங்க, ஆப்பனண்ட்டுக்கு கொடுக்குறோம், அதோட சேர்த்துக்கிறீங்க. அப்போ ஆப்பனண்ட் வந்து 23,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். எத்தனை பாயிண்ட் இந்தி மணி எடுத்திருக்கிறோம்? நம்ம 100 பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். அந்த 100 பாயிண்ட் இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 265 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லெவல் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த 265 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆப்பனண்ட்டில் புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, புரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது வந்து R2 போவோம். ஓகே, R2 அப்படிங்கிறது எடுத்துப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு 200 பாயிண்ட் இந்தி மணி எடுத்துக்கிறேன். 500லேருந்து 600 அப்படிங்கிறது நமக்கு வந்து 100 பாயிண்ட் வந்து இந்தி மணி, கரெக்டாக? அது வந்து R1 லெவல் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ R2 லெவல் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து 200 பாயிண்ட் இந்தி மணி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ 200 பாயிண்ட் இந்தி மணி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் வரும்? 700 வரும். ஓகே, 700 வந்து பார்த்தீங்கன்னா இந்தி மணியாக வந்து வரணும், 23,700. இப்போது அதே சமயம் நீங்கள் 23,700 ஓடிஎம் அதுக்கு ஆப்போனண்ட்டை டெட் ஆப்போனண்ட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 700 புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க, 126 இருக்கு.
கால். ஆமாம் 126 வந்து கால் ம். ஆப்ஷன் வந்து க்ளோசிங் இருக்குது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில். ம். இது ம். 23,700 கால். கால். ம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ம். 23,700 700 புட்டு. 200 பாயிண்ட் இன் தி மணி. ஓகேங்களா, இதோட ம். க்ளோசிங் ப்ரைஸ் ம். எவ்வளோ? 126 ஃபர்ஸ்ட் 5 மினிட் 126. கேண்டில். ம். ம். இப்போ இது எத்தனை பாயிண்ட் இன் தி மணி? 200. 200 பாயிண்ட். இந்த 200 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 326. 326. அந்த 326 தான் நமக்கு வந்து R2O வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இதே மாதிரி தான் R3 அப்படிங்கிறது 300 பாயிண்ட் இன் தி மணி. அப்போ 300 பாயிண்ட் இன் தி மணி அப்படின்னா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் த மணி ஓடிஎம்மோட டைம் வேல்யூ பிளஸ் அந்த ஐடிஎம், இது ஓடிஎம்னா அது ஐடிஎம், அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து எத்தனை பாயிண்ட் இன் தி மணி எடுக்கிறோமோ அத்தனை பாயிண்ட் வந்து அந்த ஓடிஎம் கால் ஆப்ஷனோட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகேங்களா, ஓகே. இப்போ ஜஸ்ட் இங்க நீங்களே வந்து கால்குலேட் பண்ணுங்க. இந்த R3 அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும்? நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்கிறோம் இந்த இடத்துல புட்டு? 23,500 தான் 23,800. 23,800 300 பாயிண்ட் இன் தி மணி இல்லைங்களா? ஆமா, அப்போ 300 பிளஸ் அந்த 23,800 சி கூட ஆக்சுவல் க்ளோஸ் பிளஸ் 300 பண்ணாக்கா அது வந்து வந்துடும், R3 வந்துடும். இதே மாதிரி தான் R4 அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து 23,800 கால் ஆப்ஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ? 96 ருபீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வந்து 23,800 கால். ஓகேங்களா, 96 எத்தனை பாயிண்ட் இன் தி மணி? 300 பாயிண்ட் இன் தி மணி. ஸோ இப்போ இதோட வந்து 300 பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 396. ஓகே. ஓகேங்களா, 396 அப்படிங்கிறது உங்களுக்கு R3 வரணும். ஓகே. ஓகேங்களா, 396 புரியுதுங்களா? ஓகே. இப்போ இது வந்து கிளியரா புரிஞ்சிச்சிங்களா? இது வந்து புட் ஆப்ஷனுக்கு. அடுத்தது வந்து கால் ஆப்ஷனில் R1, R2, R3 எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதே மெத்தட் தான். R4 அப்படிங்கிறது 400 பாயிண்ட் இன் தி மணி. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, அடுத்து வந்து கால் ஆப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பிஇபி வரைக்கும் நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,500 அப்படிங்கிறது நம்ம ஏடிஎம்மாக எடுத்துருந்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு? ஓகே, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 புட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. கால் ஆப்ஷனில் வந்து R1, R2 எப்படி நமக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, S1ல இதுல R1, இதுல R1. ஓகே, கால் ஆப்ஷனில் R1. ஓகே, ஓகே. இப்போ இதில் வந்து பேஸ்ட் ஆன் 23,500 அப்படிங்கிறது ஏடிஎம் அப்படின்னா ஐடிஎம் கால் எது வரும்? 400 அப்படிங்கிறது ஐடிஎம் காலாக வரும். கரெக்டா? 23,400 அப்படிங்கிறது ஐடிஎம் காலாக வரும். இப்போ இது வந்து கால் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கும்? 100 பாயிண்ட் ஓடிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. 23,400 புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 209 வருது. ப்ளஸ் எத்தனை பாயிண்ட் இன் தி மணி? 100. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 309 அப்படிங்கிறது நமக்கு இது வந்து R1 வரணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா R1 லெவல் 309 அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பாயிண்ட் இன் தி மணி எடுத்துக்கோங்க. 500லேருந்து 200 அப்படின்னா 300 வந்து எடுத்துக்கோங்க. 300 அப்படிங்கிறது உங்களுக்கு R2 வந்து கிரியேட் ஆகணும். ஏன்னா 200 பாயிண்ட்ஸ் இன் தி மணி இல்லைங்களா? 200 பாயிண்ட்ஸ் இன் தி மணி அப்படின்னா R2 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. R1 100 பாயிண்ட்டு, பிஇபி ஏடிஎம்,
S1 வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் ஓடிஎம். அடுத்து வந்து R2 அப்படிங்கிறது 200 பாயிண்ட் இன் தி மணி. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 2300 அப்படிங்கிறது நம்ம இந்தி மணியை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். 23,300 இந்தி மணி கால். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்பனன்ட் என்ன இருக்கும்? 23,300 புட். 23,300 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ 23,300 புட் ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங். இப்போ இதோட க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 169 இருக்கு. இப்போ இது எத்தனை பாயிண்ட் இந்தி மணி நம்ம எடுத்துருக்குறோம்? 23,300. 200. இப்போ இதோட வந்து 200 இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 369 அப்படிங்கிறது உங்களுக்கு R2 வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் 300 பாயிண்ட் இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க. இந்தி மணி கால் ஆப்ஷன். இந்தி மணி கால் வந்து 300 மீன்ஸ் உங்களுக்கு 23,200 வரும். அண்ட் 23,200 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? 139 வந்து 137 வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த 137ஓட 300 ஆட் பண்ணிக்கோங்க. 300 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 437 அப்படிங்கிறது உங்களுக்கு R3 வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஓகே, இப்போ எல்லாம் ரைட்டு, லெவல்ஸ் வந்துருச்சு. இதில் நம்ம ட்ரேடை எப்படி எடுக்கலாம், இல்லை இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குதா இல்லை சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே ப்ரோ, 3 மார்க்கெட் பாருங்க. 3 இது. ஒன்னு சைட்வேஸ், இன்னொன்னு வந்து ஒன் வே ட்ரெண்டிங், இன்னொன்னு வந்து வாலடைல். மூணுமே பார்க்கலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிப்ளினாக பண்ணோம்னாக்க நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் கிடச்சதுனாவே 50-60 பாயிண்ட் பிடிச்சாவே நமக்கு அதுவே போதுமானது. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இல்லை மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது அப்படின்றத பற்றியும், ப்ளஸ் மார்க்கெட்டு என்ன கண்டிஷனில் சைட்வேஸ்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நம்ம அந்த டேல வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருமே நினச்சிட்டு இருப்பீங்க மார்க்கெட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து இறங்கும் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. இதுவே மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் வந்து இறங்கும், புட் ஆப்ஷன் வந்து இறங்கும், கால் ஆப்ஷன் வந்து ஏறும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனும் இறங்கும், ஓகே, புட் ஆப்ஷனும் இறங்கும். நீங்கள் இதை கண்ணார நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைம். ஓப்பனிங்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிகே ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து 23,500 அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏடிஎம் கால். இதில் வந்து நான் வந்து ஒரு 100 பாயிண்ட்டு 500லேருந்து கால் ஆப்ஷன் 100 பாயிண்ட்டும் 500 புட் ஆப்ஷனும் நான் வந்து எடுத்துக்கிறேன். 400 காலு 500 புட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பாருங்கள், ஒரு லெவல்லையும் உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ அன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரைடே நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம்? ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து ரிஜெக்ஷன் வச்சுது, புட் ஆப்ஷன் வந்து ரிஜெக்ஷன் வச்சுது அப்படின்றது பேஸ் பண்ணி இங்கே கால் ஆப்ஷன் சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், பை எடுத்தோம் கால். கரெக்டாக பை எடுத்தோமா? அதுக்கப்புறம் ஒரு 30 பாயிண்ட் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டான், கீழே வந்துட்டான். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துட்டு அகைன் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். 275 280 ஐ திங்க், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, 275 நினைக்கிறேன். இந்த இடத்துல எடுத்துட்டு ப்ரோ 285 எடுத்தோம் ப்ரோ. 285 இல்லை ப்ரோ, உடனே மாற்றி எடுத்துருக்கணும், க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு. ஐ திங்க் 275லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே எடுக்க சொல்லிட்டேன்.
ஸோ இங்கே சப்போஸ் 280 வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம்னா கூட இங்கேருந்து 40-45 பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்குது. கரெக்டாக அந்த டார்கெட் கூட சொல்லியிருந்தேன். 326 டார்கெட் எக்ஸாக்டாக அடிக்கும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதுங்களா? ஓகே. லாஸ் வந்து கம்மி தான், 20 பாயிண்ட் என்னமோ தான் ப்ரோ. இல்லை 20 கூட வராதுங்க ப்ரோ. நீங்கள் எக்ஸாக்டாக இந்த லெவலில் 254 என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா நீங்க அந்த 305 வரும்போது உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். நீங்க க்ளோஸ் பண்ணுங்க, இல்லை வெயிட் பண்றவங்க பண்ணுங்கன்னு யூடியூப்ல சொன்னீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இங்கே வந்து டார்கெட் ரீச் ஆயிருச்சு, 100 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் வச்சுட்டோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ட்ரேடு. இப்போ கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சது என்னாச்சு? இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ப்ராஃபிட் பண்ணியாச்சு. கால் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குது அப்படின்னா கூட நமக்கு இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் பாருங்கள் 44 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கானா? கரெக்டாக அந்த பிஇபி லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கானா? ஓகே. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பாருங்கள் R2ல இருந்து R1 வந்திருக்கான். எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த லெவலில் தான் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ கிளியரா? இது வந்து நல்ல ஒரு வாலடைல் மார்க்கெட்டோ இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து சதீஷ் ப்ரோ, எனக்கு குயிக்கா ஒரு டவுட். இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட், அதாவது நம்ம வந்து அவன் வந்து பில ரிஜெக்ட் ஆனா, அதாவது இவன் கீழே வந்து பிபி லெவலில் ரிஜெக்ட் ஆனா அப்புறம் சி ஏற்றோம்ல, எடுத்துட்டு இவன் R1 போவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்டா? ஆமா. இத அவாய்ட் பண்ற ஆமா இத அவாய்ட் பண்றதுக்கு இப்ப நம்ம லோ பார்த்தோம்ல, இப்போ ஒரு க்ளோஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். பிபி வந்து அதோட லோ, அதோட ஐ என்னவா இருக்கும்? அத மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாக்கா 290. அது கூட நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம். பட் நிறைய அது கொஞ்சம் திங்க் பண்ணலாம். பட் 920 என்ன ஹை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இதுல வந்து ஒரு லெவல் வந்து இல்ல இதை போட்டு பார்ப்போம். இது இப்ப பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் சொல்றேன். இல்ல அப்படின்னாக்கா நம்ம இது 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் விட்டுடலாம், செகண்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து மேல வருதான்னு பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வர விட்டு மேல போயிட்டு அவன் கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மறுபடியும் அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல கூட அந்த பிபி லெவல பிரேக் பண்ணாம மறுபடியும் மேல போனா அந்த டைம் கூட எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் மேல அதுல வந்து எல்லா டைமும் நமக்கு வந்து ட்ரேட் கிடைக்குமா கேட்டா சில டைம் பிச்சுட்டு போயிடுவோம், அது நமக்கு கிடைக்காது. சில டைம் என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் மேல போயிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் நின்றுட்டு மேல போறான்ல, அப்ப நமக்கு ஷியோர் ஷார்ட்டா தெரிஞ்சிடும்ல, டபுள் கன்ஃபர்மேஷன்ல. ஏன்னா இப்ப இந்த இது கூட பாருங்களேன், அவன் வந்து R1 வந்தான், கீழே வந்தா மறுபடியும் R1 போனா மேல போக முடியாது, கீழே இறங்கிட்டான். அப்ப நமக்கு ஷியோர் ஷார்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நமக்கு இன்னும் பயம் இல்லாம எடுக்கலாம்ல. ஆமா, இது வந்து ஹை வந்து 289 வந்து இருக்குது. ஸோ அப்போ 289க்கு மேலே இந்த கால் ஆப்ஷன் சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து மொமெண்டம் வரும். எக்ஸாக்டாக இவனும் வந்து 289 வந்து எக்ஸாக்டாக போயிட்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு அடிஷனல் வந்து நம்ம வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து மேலே போகுமா இல்லை ரிவர்சல் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகலை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக கூட நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எல்லோ லைன் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருங்களேன், ட்ரை பண்ணுங்க. இல்ல அது சிம்பிள் தான், ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? சூப்பர் ப்ரோ, தேங்க் யூ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஏடிஎம்முக்கு மேலே வந்து, அதாவது ஏடிஎம்மோட பிஇபி லெவலுக்கு மேலே வந்து வர முடியல கால் ஆப்ஷன்னால. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து விட்டு கொடுக்கல. அப்போ என்ன ஆகுது? மறுபடியும் வந்து மேலே போகுது. இதில் வந்து இன்னொரு என்ட்ரி கிடைக்கும். நீங்கள் மல்டிபிள் என்ட்ரி எடுக்கலாம். இதில் எப்படி வேணாலும் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸ்கேல்பிங்க்கு அருமையாக இருக்கும் இது. ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்கேல்பிங் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் எடுக்குது. 40-50 பாயிண்ட் அசால்ட்டா பிடிக்கலாம். ஓகேவா? சரி, இல்ல பெரிய வந்து ஃபுல் டே உட்கார்ந்து கூட பண்ணலாம். இதுல தப்பே கிடையாது. சைஸ் ப்ரோ, இண்டிகேட்டர் பக்காவா ஒர்க் ஆகுது ப்ரோ. அதுல எந்த பிரச்சனையும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்தீங்கல்ல, அது எல்லா இண்டிகேட்டருமே பயங்கரமா ஒர்க் ஆகுது ப்ரோ. ஆனா நம்ம அந்த சைக்காலஜி தான் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால தான் சொல்லலாம்னு. சைக்காலஜினா அதில் வந்து நமக்கு ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை நான் ட்ரெண்டிங்காக இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் இதில் வந்து நான் ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் நம்ம ட்ராப் ஆயிடுறோம்.
ஆமா ஆமா ப்ரோ. ஆனா நான் ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாளா அதை ஃபாலோ பண்றதான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க கொடுக்குற எல்லா இண்டிகேட்டருமே பயங்கரமா ஒர்க் ஆகுது. அதாவது நீங்க அந்த நிப்டி ப்ரெடிக்டர் V1ல இருந்து அதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா இண்டிகேட்டருமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனா நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டா பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. அது அப்பப்ப நம்ம நம்ம என்னைக்கு இதெல்லாம் லாஸ் ஆகுறாங்களோ அது இண்டிகேட்டருக்கு ஆப்போசிட் போன டைம்ல மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ நம்ம வந்து ஃப்ரைடே நம்ம இந்த இண்டிகேட்டர் தான் வச்சு பண்ணோம். ஆனா ஃப்ரைடே நமக்கு எவ்வளவு கிளியரா இருந்தது. இல்ல பக்கா ப்ரோ. இல்ல நீங்க அந்த ஃப்ரைடே வந்து ஒரு 15-20 பாயிண்ட் மைனஸ் ஆனோம் நம்ம ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா போறங்கன்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு புட் ஆப்ஷன் மாத்தினீங்கல்ல, அது சூப்பர் ப்ரோ. அது எதுவுமே பிரச்சனை இல்ல. நம்ம அந்த மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். அலிம் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த எல்லோ லைன் மாதிரியோ இல்ல இதுக்கு மேல வந்துச்சுன்னா நம்ம வந்து இதுல இருந்து நம்ம டக்குன்னு மாறுற மாதிரி ஒரு இல்ல இது வந்து ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எதுக்காக பில்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரசி நல்லா இருக்கும். நமக்கு ப்ரீவியஸா நம்ம யூஸ் பண்ணிருந்த இதை விட செமையா இருக்கும். சதீஷ் ப்ரோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லா இண்டிகேட்டர் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது, இதுவும் பக்கா தான் ஒர்க் ஆகுது. ஆனா நம்ம வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர் ஃபில் பண்ணும்போது இது பண்ணும்போது எல்லாம் வந்து கரெக்டா சொல்றோம். சில டைம், அதாவது எல்லா டைம்ல சில டைம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா போயிடுறோம். அது இண்டிகேட்டர் கரெக்டா தான் ஒர்க் ஆகுது, ஆனா அது அகெயின்ஸ்டா நம்ம போறோம். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஏடிஎம் அவன் கீழே போகும்போது 200 பாயிண்ட்ஸ் ஓடிஎம்மா இருப்பான். ஓகேவா? அத்த மணியில வந்து 100 பாயிண்ட்ஸ் அவன் ஆட்டோல இருக்கும்போது அவன் வந்து கண்டிப்பா 200 பாயிண்ட்ஸ் ஓடிஎம்ல இருப்பான். ஆனா நம்ம என்ன எடுப்போம், அதை எடுப்போம். அவன் எப்படி மேல வருவான்? நீங்க கேட்ட கேள்விதான். அந்த மொமெண்ட் நம்ம வந்து அவசரப்பட்டு அதை எடுத்துடுவோம். அதை எடுத்துட்டு சில டைம் என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சில டைம் வந்து அப்படியே விட்டுருவோம். கம்பல்சரி வந்து இந்த பிபிக்கு கீழே வந்துருச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்ல நம்ம ட்ரேடே எடுக்க கூடாது. அந்த டைம்ல நீங்க ஏடிஎம் கூட எடுத்துக்கோங்க. நீங்க அந்த டைம்ல ஆப்ஷன் செயின்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா ஏடிஎம் என்ன இருக்குது அதை கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து இந்தி மணியா கூட மாறும். இல்ல சரி ப்ரோ. நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 40 பேர் இருக்காங்க 50 பேர் இருக்காங்கன்னா நீங்க சொல்றதா எக்ஸ்ட்ரீம் லெவல் ப்ரோ. அதனால நீங்க இதை மட்டும் நீங்க அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற அவ்வளவுதான். நீங்க என்னன்னா எடுன்னா எடுக்க போறோம், வேணா விட போறோம். இமிடியேட்டா கட் பண்ணிருங்க. ஆமா, அதே இந்த லாட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன பணம் இருக்குதோ அதுல 20%. அதே மாதிரி ப்ரோ இல்ல இப்ப லாஸ்ட் ஒரு 1 வீக் நீங்க இல்லாம எல்லாருமே அனலைஸ் பண்ணிருப்பாங்க, அவங்கள இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ண. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன் போன வாரத்துல, ஒரு வாரம் ட்ரேட் பண்ணாதீங்க, பிரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் அதை மீன் பண்ணல. நான் சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க அது மென்டார் இருக்கும் போது நீங்க சொன்னா கண்ணை மூடிட்டு வந்து நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அது நிறைய பேர்த்தனால இந்த ஒரு 1 வீக் வந்து என்ட்ரி எடுத்திருக்க முடியாது. அப்படி எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்திருந்தா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருக்கும். இப்ப நீங்க என்ட்ரி பண்ணும்போது நான் என்ன சொல்றேன்னா, இந்த இண்டிகேட்டர் பக்காவா ஒர்க் ஆகுது ப்ரோ. ஆனா இண்டிகேட்டர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுதோ அதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது வேற லெவல்ல எஃபெக்ட் கொடுக்கும் ப்ரோ. நான் என்னன்றேன்னா எல்லா குரூப்லயும் ஒரு 20 to 30% பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அது வேற மாதிரி குரூப். அது நீங்க அசால்ட்டா ஒரு 60-70 பாயிண்ட் தான் தரீங்க. ஒரு நாள் தான் அந்த 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் எதனால லாஸ் ஆச்சுன்னா எல்லாருமே ஃபீல் ஆயிடுறாங்க. சோ அன்னைக்கு எல்லாமே என்ன நடக்குதுன்னா, நீங்க அந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாத போது மட்டும்தான் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால சொன்னோம் ப்ரோ. அதை நான் உங்களுக்கு தப்பா சொல்ல, இண்டிகேட்டர் போடும் போது பக்காவா போடுறீங்க, அது அந்த டைம்ல என்ன மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் ஃபார்ம் பண்றதே ப்ரீமியத்தை வச்சுதான் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். அப்படி இந்த இடத்துல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இங்கிருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அந்த லெவல் உடச்சு கீழே வந்துச்சுனாலுமே அது ஹோல்டு பண்றது அது தப்பு. அது வந்து நம்ம நம்ம ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம இங்க இருந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா போகுது அப்படின்னும் போது நம்ம கம்பல்சரி ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துதான் ஆகணும். கரெக்ட் ப்ரோ. இப்ப நீங்க ஃப்ரைடே பண்ணீங்களா, அது பக்கா யூடியூப்ல நீங்க பண்ணும்போது அது பக்கா கால் ஆப்ஷன் போனோம். கால் ஆப்ஷன்ல நம்ம வந்து இல்ல நமக்கு எகெயின்ஸ்டா ட்ரெண்ட் போகுதுன்னு உடனே நீங்க புட் ஆப்ஷன்ல ஆக்சுவலா 240 230லயே நமக்கு கிடைச்சிருக்கும். அதை விட்டு நம்ம 270 280 எடுத்தோம். எடுத்து அதுல ஒரு 40 பாயிண்ட் கவர் பண்ணும்போது என்னாச்சுன்னா நமக்கு அந்த பாயிண்ட் தானே ப்ரோ நமக்கு முக்கியம். அது எவ்வளவு என்ன நமக்கு பாயிண்ட் முக்கியம் போது அந்த 40 பாயிண்ட் எடுத்து இப்போ நம்ம வந்து சும்மா இப்போ 1 லட்சத்துக்கு கொஸ்டின் எடுத்துட்டு அந்த 1 லட்சத்துக்கு 20,000 ரூபாய் லாஸ் ஆயிருந்துச்சுனாக்க 20,000 ரூபாய் அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை, அது நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நம்ம எத்தனை ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம் அதோட இங்க வந்து நெக்ஸ்ட் நம்ம எடுத்தோமா, ஆனா குவான்டிட்டி வைஸ் சேமா போடுறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான், அது குவான்டிட்டி போறதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் ப்ரோ. நம்ம
எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸா, ஒரு 30 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட். அது ஒரு லாட்டு போட்டவங்க 1300 ரூபாய், 10 லாட்டு போறவங்க 13000 ரூபாய், 100 லாட்டு போனாங்கன்னா அது 1.5 லட்சம் ரூபாய், 1,30,000 ரூபாய். வந்து ஒரு டிசிப்ளின் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட வந்து 10,000 இருக்கு, 20,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு மினிமம் 50,000 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு லாட் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். எதுக்காக நம்ம வந்து ஒரு லாட் 50,000க்கு, ஏன் 50,000க்கு வந்து ஒரு லாட்டு தானா அப்படின்னா, அவன் 2 லட்சம் 3 லட்சம் வச்சுக்கிட்டே ஒரு லாட்டு தான் செல் பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு விஷயம் இல்ல ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன் ப்ரோ. நான் உங்ககிட்ட சொல்றேன், வெறும் 20,000 ரூபாய் வச்சு கூட ஒரு லாட் எடுக்கலாம் ப்ரோ. சீரியஸா நீங்க உங்ககிட்ட சொல்றேன். என்னன்னா சொல்றது என்னன்னா, ஒரு பேக்கப் இருக்கணும். அதாவது பேக்கப் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அதுல சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்து அது எஸ்எல் அடிச்சதுன்னா கூட அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு பரவாயில்ல காசு இருக்குன்றதுனால நம்ம வந்து எடுப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல வந்து மொத்தத்தையும் போட்டோம்னா ஐயோ இது ஓகே ரிகவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வெயிட் பண்ணிடுறோம். அதுதான் பிரச்சனை. இல்ல ப்ரோ நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இப்ப நேத்து பாருங்க ஃப்ரைடே நடந்தது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டா போகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துட்டு நம்ம மாற்றி எடுத்துகிட்டு இங்கே வந்து இவ்வளோ தூரம் டார்கெட் வந்து வச்சுக்கிறோம். ஆனால் கம்பல்சரி இந்த டார்கெட் வந்து ரீச் ஆகும். ரீச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரிவர்சல். இப்போ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்குதுங்களா, கீழே இறங்கிட்டு இங்கே மறுபடியும் மேலே போகுது. இதை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஏன்னா ஏடிஎம் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்மோட பிபி லெவலுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஐடிஎம் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ கம்பல்சரி இந்த கால் ஆப்ஷன் ஓடிஎம் ஆனது ஏடிஎம் பிபிக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நமக்கு மொமெண்டம் தரும். அட் த சேம் டைம் ஆப்போனண்ட்டு 500 பாயிண்ட் 100 பாயிண்ட் இந்தி மணி அது வந்து R1க்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு இதுவும் வந்து மொமெண்டம் வந்து கிடைக்கும். இந்த லெவல்ஸ்லேயும் நீங்கள் வந்து பாருங்கள், இதுவும் உங்களுக்கு வந்து பக்கவான லெவல்ஸாக வந்து இருக்கும். எக்ஸாக்டான ஒரு டார்கெட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது இது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கா இல்லை சைட்வேஸில் இருக்கா அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஃபஸ்ட் 5 மினிட்ல. ஏடிஎம்மோட பிபி லெவலுக்கு மேலே வந்து இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா மேலே இருக்குது, வொலாட்டிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனும் R1ல் ரிஜெக்ஷன் வைக்கிறான். ரிஜெக்ஷன் வச்சுட்டு என்ன ஆகுது, கால் ஆப்ஷன் மேலே போகுது, புட் ஆப்ஷன் கீழே வருது. இது வந்து ஓகே ப்ரீமியம் டிகேயில் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுவே நமக்கு வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த R1ல் வந்து ரிஜெக்ஷன் வச்சுட்டான். கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபி லெவலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இவனும் கீழவே இருக்கிறான், இவனும் கீழவே ட்ரேட் ஆகுறான், இவனும் இந்த பிபி லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகுறான் அப்படின்னா இதுதான் சைட்வேஸ். இந்த அன்னைக்கு கம்பல்சரி நீங்கள் ட்ரேடே எடுக்க வேணாம். சப்போஸ் எஸ்எல் அடித்தாலுமே இட்ஸ் ஓகே ஃபைன். புரியுதுங்களா. சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது புரியுதுங்களா. இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா கீழே வந்துச்சுன்னா இது ட்ரேடு, இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது கீழே இருந்துச்சுன்னா இதுவும் வந்து ட்ரேடு தான். ஓகேங்களா. ட்ரேட் பண்ணலாம் தாராளமாக, ப்ரீமியம் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம அசால்ட்டாக பண்ணலாம். ஆனால் இதுவே புட் ஆப்ஷனும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வச்சுட்டான், கால் ஆப்ஷனு இந்த பிபி லெவலுக்கு மேலே போக முடியாமல் இதுலேயும் வந்து டிகே ஆகுது, கீழே இறங்கிட்டான், ரெண்டுமே வந்து கீழே இருக்குது அப்படின்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா. இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறான், இவன் இங்கேருந்து கீழே வரான், அடுத்தது என்ன ஆகுது எஸ்எல் அடிக்குது. ஓகே எஸ்எல் அடிச்சுட்டு நமக்கு இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து பிபி லெவலுக்கு கீழே வந்துட்டான், புட் ஆப்ஷன் வந்து R1 உடச்சி மேலே போகிறான். ஓகேங்களா. இது வந்து ட்ரெண்டிங். ஓகேங்களா. இன்னும் மார்க்கெட் வந்து பெருசாக இறங்க போகுது அப்படின்னா அடுத்தடுத்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தடுத்த லெவல் வந்து பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நமக்கு ஆப்போனண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த S1 S2 வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துக்கிட்டே இருப்பான். இப்போ இங்கே வந்து பாருங்கள், மேலே போன புட்டு ரிஜெக்ஷன் வைக்குது, R2வில் வந்து R1ல் வந்து சப்போர்ட் எடுக்கிறான், R2வை வந்து பிரேக் அவுட் பண்ணுறான், பிரேக் அவுட் பண்ணிவிட்டு R3 போகிறான், R3யும் பிரேக் அவுட் பண்ணுறான், R4 வந்து போகிறான். இப்போ இவனும் வந்து பாருங்கள் பிபிலேருந்து S1 பிரேக் பண்ணுறான், S1லேருந்து S2 வரான், S2வில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் வைக்குது, அதுவும் வந்து நமக்கு எஸ்எல் அடிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லெவலும் வந்து நமக்கு மொமெண்டம் வந்து கொடுத்துட்ருப்பான். இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டாக வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ நான் ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியாச்சு. ரெண்டுமே வந்து அந்த
R1க்கு பிஇபிக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் 5 மினிட்டுக்கு அப்புறமாவும் இது கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இது வந்து சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான மார்க்கெட்டுக்கும் வொலடைல் மார்க்கெட்டுக்கும் நான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? இப்போ நேற்று நடந்தது என்ன மார்க்கெட்டு? வொலடைல் மார்க்கெட்டா இல்லை ட்ரெண்டிங் மார்க்கெட்டா? நேற்று என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் தான். ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா இவன் வந்து பாருங்கள் பிஇபி லெவல்லேருந்து மேலே போகிறான், மேலே போயிட்டு R1க்கு மேலே போயிட்டு R2வில் வந்து ரிஜெக்ஷன் வைக்கிறான், மறுபடியும் R2வை வந்து பிரேக் பண்ணுறான், R1ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு. அடுத்து வந்து R3 போகிறான், R3க்கு மேலே R4 போகிறான். ஓகேங்களா? இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. இப்போ இதுவே வந்து வொலடைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கும். வொலாட்டிலிட்டி மார்க்கெட் அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கும். நார்மலாக மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் வொலாட்டிலிட்டி அப்படின்னா 200 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன லெவல்ஸில் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா என்னென்ன லெவலில் வந்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து R2லேருந்து ஃபாலோ ஆகுது இல்லைங்களா? R2லேருந்து கீழே இறங்கிச்சுன்னா இங்கே வரும். ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி போகும், R1 வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். S1லேருந்து R1ல் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே பிஇபியிலேருந்து மேலே ஒரு 100 பாயிண்ட்டும் கீழே ஒரு 100 பாயிண்ட்டும், அதாவது நான் இண்டெக்ஸில் சொல்கிறேன் 100 பாயிண்ட் அப்படிங்கிறது. நீங்கள் S1லேருந்து R1 அப்படிங்கிறது 200 பாயிண்ட் ரேஞ்சாக வச்சுக்கோங்க. இது வந்து வொலாட்டிலிட்டி மார்க்கெட். வொலடைல் மார்க்கெட்டுக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டுக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? ஓகேங்களா? சைட்வேஸ் மார்க்கெட்டு என்ன ஆகும்? ரெண்டுமே வந்து ஒரு லெவலுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அது வந்து நான் ட்ரெண்டிங் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃப்ரைடே நடந்த இன்சிடெண்ட். இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத, இதுவே வந்து நமக்கு முன்னாடி நாள் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஃபஸ்ட் 5 மினிட். அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் தான். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. 160 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட் 5 மினிட்லேயே இன்னொரு 100 பாயிண்ட் வந்து இறக்கி விட்டுட்டோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 23,600 இருக்குது ஏடிஎம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் செட்டிங்ஸில் என்ன பண்ணுறேன், 23,600 அப்படிங்கிற ஏடிஎம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுலேயும் வந்து 23,600 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி கொடுக்கும்போது அதோட லெவல்ஸ் வந்து கொடுத்துரும். இப்போது 600 பேஸ் பண்ணி இந்தி மணி கால் எது வரும்? 500 வருமா? 23,500 அப்படிங்கிறது இந்தி மணி கால் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,600 பேஸ் பண்ணி இந்தி மணி புட் ஆப்ஷன் எது வரும்? 700 புட் ஆப்ஷன் வரும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏடிஎம்மை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே ஏடிஎம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 600 வந்து நான் எடுத்துருக்கிறேன், 500 நான் கால் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏடிஎம்மை எடுத்தாலுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்தி மணி எடுத்துருக்கிறதுனால, ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து 23,700 அப்படிங்கிறது R1ல் ரிஜெக்ஷன் வைக்கிதுங்களா? அதுக்கு மேலே வந்து போகலை. கரெக்டா? ஓகே, அப்புறம் கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள், கரெக்டாக R1லேருந்து நமக்கு மேலே போகுது R2. ஏன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். அடுத்தது வந்து அவன் R3 வரைக்கும் போயிருப்பாங்க, இவன் S1 வந்துட்டு இருந்தானா. ஓகேங்களா? இதுவும் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு தான். R1லேருந்து R2 போகிறான், R3 போயிருக்கான். ஓகேங்களா? இதுவும் என்ன இருக்குது, R1லேருந்து பிஇபி வரான், பிஇபியிலேருந்து கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு சென்செக்ஸில் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம நிஃப்டி அன்னைக்கு நம்ம பார்க்கல, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன்.
இது வந்து R1ல ரிஜெக்ஷன் வைக்கிற, அடுத்து வந்து கீழே இறங்கி வரான். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா R1லேருந்து R2 போகிறான். மேலே போயிட்டு என்ன ஆகுது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது. ஆக்சுவலி இந்த இடத்துல 2 ட்ரேட் நமக்கு கிடச்சிது. அன்றைக்கி ஞாபகம் இருக்குதுங்களா? 200 பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணோம் இந்த 2 ட்ரேடில். அப்புறமா நம்ம இதிலே வந்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் நம்ம எடுக்கலை. இதில் எடுத்துருந்தோம்னா இன்னொரு 300-400 பாயிண்ட் கிடச்சிருக்கும் நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக R1 R2 நெக்ஸ்ட் வந்து R3 வந்து போகிறோம். எக்ஸாக்டாக அந்த டார்கெட் வருது. இங்கே இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு வருது ஒரு லெவலாக. ஓகேவா? இது வாலடைல் மார்க்கெட் தானே? இது வந்து வாலடைல் மார்க்கெட். ஆனால் பயங்கர வாலட்டிலிட்டி இது. கீழே வருது, மேலே போகுது, மேலே போகுது, கீழே வருது. ஆனால் உங்களுக்கு கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து புட்டு வீக்காக இருக்குது, பை சைடில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட்டு இப்படியே போயிடாது, வாலடைல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரீமியத்தை கரைக்கணும் அப்படின்னா மேலே போகும், கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும். இப்படி தான் நடக்கும். ஏன்னா ப்ரீமியத்தை வந்து கரைக்கணும். அதனால் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஏறி போயிடாது. ஓகேங்களா? அது என்றைக்காச்சும் மாதத்தில் வந்து 1 நாள் 2 நாள் அந்த டேஸில் மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஃப்ரைடே மாதிரியும் அண்ட் அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 450 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆச்சு. ஓப்பனிங்லேருந்து, அதாவது ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ஓப்பன்லேருந்து அப்படியே ஒரு 500 பாயிண்ட் வந்து இறங்கி வந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. அப்படியே மார்க்கெட்டை வந்து ஒரு வாலடைல் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு போயிடறான். ஓகேங்களா? இது வந்து வாலடைல் மார்க்கெட்டு. இதுவே வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் நடந்தது. சதீஷ் முன்னாடி சாட்டுக்கே போறீங்களா? ஒரு சின்ன டவுட் அதுல. சொல்லுங்க. இல்ல ஓகே. இப்போ நம்ம அடிக்கடி பேசுறது ஒன்று வந்து R1 இல்ல F1 இதுல வந்து ரிஜெக்ஷன் வைக்குது அப்படின்னு சொல்றோம். சோ ரிஜெக்ஷனுக்கான பாசிபிலிட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக்கு. சோ விக்கு வந்து திக்கா இல்லாம லைனா இருந்துச்சுன்னா ஓகே, அங்க ரிஜெக்ஷன் வைக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்னொன்னு, கேண்டிலோட ஆஃப் ஆஃப் தி பாடி வந்து அந்த F1 வந்து கிராஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரிஜெக்ஷன் வைக்குதுன்னு சொல்லலாம். ஓகே. ஆனா இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இது எப்பவுமே மிஸ் பண்ற ஒண்ணு. இப்போ 11 o'clockல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கால்ல 23,500 கால்ல. ஸோ 11 o'clock கேண்டில் கிரீன் கேண்டில் வந்து ஆஃப் ஆஃப் தி பாடி மேலேயுமே ஆஃப் ஆஃப் தி பாடி கீழேயுமே இருக்கு. 11 o'clock இது சொல்றீங்களா? அது இல்ல, அதுக்கு பக்கத்துல கிரீன் கேண்டில். அதேதான், ரைட். ஓகே. ஸோ இங்க வந்த உடனே நான் என்ன பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இது வந்து தாண்டிருச்சு, அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்ன தாண்டிருச்சு. ஸோ ஐ கேன் கோ ஃபார் பை அப்படின்னு சொன்ன உடனே நான் வெயிட் பண்ண மாட்டேன். அந்த கேண்டில் வந்து ஆஃப் ஆஃப் தி பாடி க்ளோஸ் ஆன உடனே நான் எடுக்கிறேன். இப்போ 415 கிராஸ் பண்ண உடனே 430ல க்ளோஸ் ஆயிருக்கு. நான் 430 வந்த உடனே ஓகே ஆஃப் ஆஃப் தி பாடி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் பை பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி R1 கிராஸ் பண்ணிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. சோ இந்த இடத்துல நான் வந்து ஓகே R2. சோ அந்த ரெசிஸ்டன்ட் கிராஸ் ஆனோம்னா நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுங்கிற மைண்ட் செட் எனக்கு வரும். நம்ம எடுக்கிறோம். ஆனா என்ன ஆயிருது, அடுத்த 2 கேண்டில்லே வந்து அது ரிவர்ஸ் ஆயிருது. சோ இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வச்சது அது ஃபேக்கா இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இப்படி போறான், ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம வந்து என்ன எடுத்திருப்போம், ஜஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து நீங்க போனது அது சரியா இல்லை, நீங்கள் போனாலுமே அதோட ரிஸ்க்கும் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம என்ன எடுத்திருப்போம் இந்த இடத்துல, இப்போ இங்கே வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்கு புட்டு, நம்ம என்ன எடுத்திருப்போம், கால் எடுத்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பாடி கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. கரெக்டுங்களா? இது எஸ்எல்ஆ அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த இடத்துல ஆப்பனன்ட் வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கா? இல்லை. அப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்கேஸ் இது வந்து மேலே போச்சு, மேலே க்ளோஸ் ஆயிருந்தா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்திருப்போம். ஆனால் இந்த புட்டு வீக்காக இருக்கு, அப்போ கால் ஆப்ஷன் நமக்கு மொமெண்டம் தரணும். ஓகேங்களா? அப்போ மொமெண்டம் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா டார்கெட்டை நம்ம வந்து R2 வைக்கிறோம். R2 வச்சோம்னா நமக்கு நேர்ல எத்தனை பாயிண்ட் கிடைக்குது? அரௌண்ட் 50 ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு 50-60 பாயிண்ட்ஸே வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்தி மணி தானே எடுத்துருக்குறோம்.
அப்போ இந்தி மணியோட டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கும். ஸோ தட் நம்ம டெஃபினட்டாக ஒரு 60 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ட்ரேட் முடிஞ்சு போச்சு. ரைட். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே வந்தோமோ மார்க்கெட்டில் நமக்கு தேவையானது கிடச்சிருச்சு. 60 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் கிடச்சிச்சு. ரைட்டா? ரைட். இப்போ அதையும் தாண்டி நமக்கு அகைன் இன்னொரு ட்ரேடும் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஓகே, ரைட் தான். அகைன் ஒரு 60 பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அக்ரி. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 120 பாயிண்ட்ஸ் ஆச்சு. கரெக்ட்டுங்களா? சப்போஸ் நம்ம எடுத்திருந்தால் செகண்ட் ட்ரேடு. ஓகே, ஓகே. இப்போ நீங்கள் இங்கே எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இங்கே எடுத்தால் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுக்கிறீங்க. இங்கே எடுத்துட்டு இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டா? ஓகே, ஓகே. இப்போ இங்கே இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? ஓகே, நான் இது ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஓகே, நான் இதை அக்ரி பண்றேன். நம்மளுக்கு வந்து எப்பவுமே 9:15 to 10:30 தான் ஒரு ட்ரேடு, அரௌண்ட் தட் ஆஃப்டர் 2 o'clock ட்ரேடு. இதுதான் ஓகே ஜெனரல் ட்ரேடா பண்றது. டே ட்ரேடர் கிடையாது. ஆனா நான் ஒரு சில டைம் என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். நான் வந்து ஒரு 10 o'clock இல்ல 11 o'clock தான் லாகின் பண்றேன். பட் ஸ்டில் ஐ எம் ஃபாலோயிங் திஸ். இந்த ஸ்கிரிப்டை தான் நான் ஃபாலோ பண்றேன். இந்த ஸ்கிரிப்டை நான் ஃபாலோ பண்றப்ப அந்த 2 ட்ரேடை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் நான் இன்னும் இந்த ஸ்கிரிப்ட் மேல நான் நம்பிக்கை வச்சு நான் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணணும்னு எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வரேன். ஏன்னா ஒரு கால்குலேஷன் இது நம்ம ஃபாலோ பண்றோமே அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த டைம்ல நான் வந்து இதை மிஸ் பண்றேன். ஓகே, அக்ரி. இது வந்து ஃபால்ட் தான். ஏன்னா ட்ரேட் வந்து அப்ப கிடையாது, எப்பவுமே அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க உள்ள வரீங்க, அப்ப நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தென்படுது, அப்ப நீங்க வந்து வாங்குறீங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து அடிச்சிருது. ரைட்டா? எஸ்எல் அடிச்சதுன்னா விட்டுருங்க. ஓகே, ஓகேங்களா? அடுத்தது நீங்க எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இது வந்து இப்போ இது எஸ்எல் அடிச்சதுன்னா என்ன ஆகும்? கீழே வரும் இல்லைங்களா? கீழே வரும். ஓகே. அடுத்து வந்து இந்த புட் ஆப்ஷன் என்ன ஆகும்? மேலே போகும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏதாச்சும் வச்சா மட்டும் நீங்க என்ட்ரி எடுங்க அகைன். ஓகே. இல்லைன்னா நீங்க என்ட்ரி எடுக்க வேணாம். ஓகே. அப்போனா ஃபேக் பேக்ரவுண்ட் வந்துச்சுனா ஓகே, ஸ்டாப் லாஸ் ஸ்கேல்ப் பண்ணி ஏதாச்சும் வந்து கவர் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்க சொல்றீங்க. ஸ்டாப் லாஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்றதுக்காக இன்னைக்கே வந்து அதை விரட்டி பிடிக்க கூடாது. ஏன்னா உங்களோட மொதல் தப்பு நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உள்ளே வந்தது. மார்க்கெட் வந்து அப்படி கிடைக்காது. மார்க்கெட் எப்போ வேணாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து எஸ்எல் அடிச்சிருச்சு, அது யாரோட தப்பு? நம்மளோட தப்பு. அதுக்காக நம்ம வந்து மார்க்கெட்டை சேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? காலு புட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஓவர் ட்ரேடு வந்து நம்ம எடுப்போம். இல்லை நமக்கு எஸ்எல் அடிச்சது அப்படின்னா தாராளமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ நான் அன்னைக்கு அந்த 11 o'clock அந்த மாதிரி எடுத்த உடனே அது வந்து நான் ஆக்சுவலா வந்து மேல போச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ 416 அப்படிங்க இருக்கிறத வந்து நான் வந்து ஒரு 20 பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நான் கீழே வச்சேன் 420க்கு. அதாவது 420 வரைக்கும் வைக்கல, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மறுபடியும் மேல போயிருக்கு, ஒரு சின்ன விக் வச்சு கூட மேல போகலாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன ஆச்சுன்னா மறுபடியும் விக் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 11, 15, 20 கேண்டில் வந்து 416ல 30ல பை பண்ணது எனக்கு அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 390, 360 வரைக்கும் வந்து 370 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன ஆயிடுச்சு 80 பாயிண்ட்ஸ் லாஸ். நான் உடனே என்ன பண்றேன், அடுத்தது புட்டுக்கு போறேன். புட்டுல அந்த 11:15ல வந்து என்ன வந்து வச்சிருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஓகே, இங்க ரிஜெக்ஷன் வைக்குது. ஏன்னா அதே நீங்க 11:15, 11:30ல பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டுக்கு மேலதான் இருக்கு. ஆக்சுவலி நீங்க வந்து புட் ஆப்ஷன் நீங்க வந்து எடுக்கிறதா இருந்தாலுமே நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க இங்க வந்து போயிட்டு இது ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டு இங்க இருந்து அப்படியே கீழே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்றீங்க. இப்போ இதில் கண்டிஷன் நம்பர் 1 வந்து இந்த பிஇபி லெவலுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஓகே, ஓகேங்களா? இடையிலலாம் என்ட்ரி ஆகக்கூடாது. ஏன்னா இவன் வந்து 0 ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் சான்ஸ் அதிகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பிஇபிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஏடிஎம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த இடத்துல இது வந்து ஓடிஎம் ஆகி போச்சு, 200 பாயிண்ட் ஓடிஎம்ல இருக்கு. அப்போ இதில் நமக்கு பெருசாக மொமெண்டம் கிடைக்காது. நம்ம இதில் போகவே கூடாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல வருதா, பிபிக்கு மேல வருதா, அப்ப நம்ம போலாம். ஓகே, எங்க ஆல் கண்டிஷனையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு கண்டிஷன் மிஸ் பண்ணா கூட இதுதான் ப்ராப்ளம். ஓகே, புரிஞ்சது. நம்ம அதனால மிஸ் பண்ணது நான் என்ன சொல்றேன், அதனால அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து மார்னிங் எடுத்ததுமே வந்து நீங்க ட்ரேட வந்து எடுக்க முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபைன், விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்க. நாளைக்கு காலையில டைம் கிடைச்சா நாளைக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஓகேங்களா? அந்த டிசிப்ளின் வரணும்.
அதாவது இது வந்து லைக் ஒரு ட்ரெயின் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ட்ரெயினோ இல்லாட்டி ஃப்ளைட் டிக்கெட்டோ நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க. புக் பண்ணிவிட்டு உங்கள் நேரத்துக்கு ட்ரெயின் நிற்குமா? கண்டிப்பா இல்ல. நிற்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முன்னாடியே போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லாட்டி 1 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டு நிற்கிறீங்க இல்லையா ஸ்டேஷனில். அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும் ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் மாதிரியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஓகே. நீங்கள் முன்னாடியே வரணும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் இறங்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நான் டெய்லி உங்களுக்கு வந்து மார்னிங் லிங்க் நான் எவ்வளோ நேரத்துக்கு அனுப்புகிறேன் காலையில். நான் டெய்லி இன்ட்ராடே தான் பண்ணுறேன். நான் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கும், டெக்னிக்கல் இண்டிகேட்டர் நான் எதுவுமே பார்க்குறதில்ல. காலையில் வர 8:40க்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைண்டை வந்து இது பண்ணிக்குவேன். 9:08க்கு நமக்கு ப்ரீ மார்க்கெட் தெரிஞ்சிடும் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இண்டிகேட்டரில் ஒரு லெவல்ஸ் போட்டு வச்சுப்போம். இதில் நமக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ஸ்டாப் லாஸில் வெளியே வந்துடுறோம், இல்லைன்னா ட்ரேட் கிடையாது. அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து 8:40க்கு எல்லாமே வந்து நான் உள்ளே இருப்பேன். 8:40க்கு. ஏன்னா நான் லிங்க்கு ஷேர் பண்ணணும் எல்லாருக்குமே. அவங்க வந்து ஜிமீட்டில் அட்மிட் ஆகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவேன் நான். இப்போ நானும் வந்து ஒரு 9:20 9:30 அந்த லெவலுக்கு நான் டைமுக்கு உள்ளே வரேன் அப்படின்னா, அப்போ மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும் 9:30க்கு. அப்போ நான் எனக்கு எடுத்தேன்னா எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? கம்மியாக தான் கிடைக்கும். ரைட். ஓகேங்களா? அதனால அந்த டைம் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ரைட். கிளியருங்களா? தேங்க்யூ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு 400-450 பாயிண்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு 450 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. இதுலேயும் வந்து நம்ம வந்து ஈஸியாக ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஃபர்ஸ்ட் 5 மினிட்டு நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 24,300 இருக்குங்களா? 24,300ல் ஃபர்ஸ்ட் 5 மினிட் நியர்பை க்ளோஸ் ஆகிருக்குது. நான் 24,300 அப்படிங்கிறத நான் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, 24,300 அண்டு இங்கேயும் வந்து 24,300 நான் வந்து கொடுத்துக்கிறேன். கால் ஆப்ஷன்லையும் சேம் ஸ்ட்ரைக்கு, புட் ஆப்ஷன்லையும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பேஸ்ட் ஆன் 24,300 பேஸ் பண்ணி நமக்கு இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட்டு என்ன வரும்? 200 கால், 400 புட்டு. 200 கால் ஆப்ஷன், 24,200 கால். ஓகேங்களா? 24,400 புட்டு, 400 இந்தி மணி புட்டு. கரெக்டுங்களா? 24,400 புட்டு. ரெண்டுமே இந்தி மணியை வந்து எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ ரெண்டுமே இந்தி மணி அப்படின்னும் போது R1 தான் அதோட ரெஃபரன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் ரெண்டுமே வந்து ஏடிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா பிஇபி லெவல் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏடிஎம்மாக எடுத்துக்கலாம், ஐடிஎம்மாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பெஸ்ட் வந்து நான் ஐடிஎம்மாவே வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில டைம் வந்து ஏடிஎம் எடுப்பீங்க, அதுக்கப்புறமா ஒரு மொத்தமாக போட்டு அப்புறமா ஓடிஎம்மு பேர் ஓடிஎம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஐடிஎம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட, சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10-20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அடுத்தது வந்து நீங்கள் ஏடிஎம் எடுக்கும்போது சேம் குவான்டிட்டி உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியும், நீங்கள் ஃபுல் கேபிட்டல் டெப்ளாய் பண்ணாலுமே. ஓகே, ஸோ அதனால் ஐடிஎம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் 24,300 பேஸ் பண்ணி இந்தி மணி கால் 24,200, இந்தி மணி புட் 24,400 நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்தி மணியோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து என்னவாக இருக்கும்?
R1 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து R1க்கு கீழே இருக்கா? புட் ஆப்ஷன் வந்து R1க்கு மேலே இருக்குங்களா? ம். நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? R2. R2 போயிடுச்சுங்களா? R2 போயிடுச்சுங்களா? கால் ஆப்ஷன் எங்கே வந்திருக்குது? S1. DT. ஆனா சதீஷ் ஒரு கன்ஃபியூஷன் இதுல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஇபிக்கு மேல இருந்துச்சுன்னா ம் கீழே இருந்துச்சுன்னா சைட்வேஸ் ஓகே. இப்போ ரெண்டுமே வந்து ஓப்பனிங்லயே வந்து பிஇபிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிசிஷன் மேக்கிங் எப்படி பண்றது? ஆக்சுவலி இது இப்போ நீங்க ரெண்டுமே இந்தி மணி நம்ம எடுத்ததுனால எடுத்துக்கிறது. ITM. ரெண்டுமே இந்தி ITM. மணி இப்போ நீங்க அப்படிங்கிறதுனால வந்து R1 தான் எப்பவுமே கன்சிடர் பண்ணணும். ஆமா. இப்போ நீங்க வந்து இந்தி மணி புட் ஆப்ஷனையும் கால் ஆப்ஷன் வந்து நீங்க 24 ATM கால் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்க. ஓகே, கிளியருங்களா? அப்போ நம்ம ஐடி மெத்தனால அப்படி தெரியும். ஆமா, அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏடிஎம் அப்படிங்கிறது எதை ரெஃபரன்ஸ் பண்ணுது? பிஇபி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ R1 வந்து எதை ரெஃபரல் பண்ணோம்? இந்தி மணி. ITM. புரியுதுங்களா? அந்த லெவல்ஸ் வந்து எப்படி ஒன்னொன்னுக்கும் வந்து சிங்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? 23,200 இந்தி மணி எடுத்தணும்னா அது வந்து எங்க ரியாக்ட் பண்ணுது பாருங்க. R2ல R1ல வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்குது, கீழே வந்து வந்திருக்குது. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா R1க்கு கீழே வரல. அடுத்து இவன் R1 போகிறான், R2 போகிறான். R2 உடச்சதுக்கு அப்புறமா இங்கேயும் வந்து லைட்டாக ரிஜெக்ஷன் வைக்குது. ஆனாலும் இவன் வந்து பிஇபி வரல. ஸோ நீங்கள் பிஇபி வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அடுத்து வந்து R3 போகிறான். R3லேருந்து ஒரு லெவலும் அப்படியே பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் பாருங்க. ஆனா இதுல எல்லா இடத்துலயுமே ரிஜெக்ஷன் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமா, இப்போ அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இப்படிதான் பண்ணுவான். புரியுதுங்களா? ரிஜெக்ஷன் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த கேண்டில் 10-10க்கு என்ன ஆயிருக்கு? இதுல வந்து இங்க வந்து ரிஜெக்ஷன் வச்சிருக்கானா? ஆக்சுவலி ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே இந்தி மணி. இப்போ இந்த ஐடிஎம் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல ஏடிஎம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏடிஎம் ஆயிருக்கு. ஆனா இந்த ஐடிஎம் என்ன ஆயிருக்கு பாருங்க, டீப் ஐடிஎம் இங்க வந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆயிருக்கு? பிரீமியம் வந்து ஏறி இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். பிரீமியம் ஆட் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ ஒரு லெவலுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்? 100 பாயிண்ட் ஸ்பாட் மொமெண்டமுக்கு கொடுக்கும். இப்போ நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் இறங்கிருச்சு. அப்போ நமக்கு வந்து ப்ரீமியமும் வந்து 100 பாயிண்ட் உண்டான ப்ரீமியம் வந்து குறைஞ்சிருக்குது. கரெக்டுங்களா? அப்போ புட் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு R1லேருந்து R2 தானே போயிருக்கணும். ஏன் இந்த இடத்துல வந்து R3ல இருக்கும் இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது? அப்போ சம்திங் ஏதோ ப்ரீமியம் கூடி இருக்கா? நீங்கள் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த ரெண்டு கேண்டிலுக்கும் வித்தியாசம் பாருங்க. இதுன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் இது ஹையை உடச்சி மேலே போயிட்டு இருக்கான். இவன் லோவை கட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அப்போ ப்ரீமியம் வந்து ஏறுது. அப்போ ப்ரீமியம் ஏறுச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் நல்லா வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன்.